Hello fellow investors. மார்க்கெட் ரீசன்ட் டேஸ்ல கரெக்ட் ஆகிட்டே இருக்கு. என்னதான் ரேலி ஆகுற மாதிரி ஃபீல் ஆனாலுமே அந்த கெயின்ஸ்லாம் மார்க்கெட் உடனே கிவ் அப் பண்ணிடுது. இதுக்கு குளோபல் அன்சர்டனிட்டிஸ் ஒரு முக்கிய காரணம். ட்ரம்ப் டேரிஃப்ஸ்னால மார்க்கெட்ல ஃபியர் அண்ட் அன்சர்டனிட்டி நிறையாவே இருக்கு. நிறைய அனலிஸ்ட்ஸ், எக்கானமிஸ்ட், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே மார்க்கெட் ஓவர் வேல்யூடா இருக்குன்னு சொல்றாங்க. சிலர் அண்டர் வேல்யூடா இருக்கு, இப்பதான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்மள ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே வச்சிருக்காங்க. பட் மார்க்கெட் நிஜமாலே ஓவர் வேல்யூடா, அண்டர் வேல்யூடா, இல்லை ஃபேர்லி வேல்யூடான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நிஃப்டி 50யோட லாஸ்ட் 20 இயர்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட். லாங் டேர்மில் நீங்கள் பார்க்கும்போது நிஃப்டி எப்பவுமே மேலே தான் போயிட்டு இருக்கு. இப்போ 25,000 கொஞ்சம் கீழே இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த அப்சைடில் எவ்வளோ டவுன் சைட்ஸ் இருந்திருக்கும் நீங்களே பாருங்கள். 2008 கிராஷ் போது நிஃப்டி கிட்டத்தட்ட 50% கரெக்டாக இருக்கு. அப்புறம் 2015 டைமில் கிட்டத்தட்ட ஒரு 30% கரெக்ஷன். அப்புறம் 2020 கொரோனாவில் ஒரு 40% கரெக்ஷன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 20% கரெக்ஷன் நம்மளோட குளோபல் அன்சர்டனிட்டிஸ்னால. ஸோ இந்த 20 வருஷத்தில் நிஃப்டி ஒரு 4 டைம்ஸ் தான் 20-30%க்கு மேலே கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த அன்சர்டனிட்டிஸ்லாம் கடந்து வாலடைலிட்டியை நம்மளால ஹேண்டில் பண்ண முடிஞ்சா நம்ம லாங் டேர்ம்ல நிறையவே ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். நிறைய பேருக்கு உடனே ஒரு கேள்வி வரும், ஜாப்பனீஸ் மார்க்கெட் மாதிரி நம்ம மார்க்கெட்டோ கரெக்ட் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு அதே இடத்துல இருக்குமா? 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் நிஃப்டி ரிட்டர்ன்ஸே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்விலாம் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு எமர்ஜிங் மார்க்கெட். க்ரோத் நம்மளுக்கு ரொம்ப விசிபிளா இருக்கு. கம்பெனிஸ் ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸா ஏர்னிங்ஸ் வைஸ் ஸ்டாக்னண்டா இருந்தாலும் அவங்களால கண்டிப்பா இதுல இருந்து ரிவைவ் ஆக முடியும்னு நான் பர்சனலா பிலீவ் பண்றேன். எக்கானமி ஹியூமன் பாடி மாதிரி தான். ஹியூமன் பிசிக்கல் பாடி எப்படி ஒரு இல்னஸ் அது தானே ரெக்கவர் ஆகுதோ, ஒரு எக்கானமியும் தானே அதை சரி பண்ணிக்கும். எஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு க்ரோயிங் எக்கானமினா கண்டிப்பாகவே சரியாயிரும். இப்போ நிஃப்டி அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா எப்படி கண்டுபிடிக்கிறது? இது நிஃப்டி 50யோட பிஇ சார்ட். நீங்க நிறைய இண்டிவிஜுவல் கம்பெனிஸோட பிஇ பார்த்துருப்பீங்க, பிஇ சார்ட் பார்த்துருப்பீங்க. பட் இது நிஃப்டி 50ல இருக்கிற 50 கம்பெனிஸோட ஆவரேஜ் பிஇ கால்குலேட் பண்ணி அதை வச்சு கிரியேட் பண்ண ஒரு சார்ட். அதே 20 இயர் டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்க்கும்போது நிஃப்டியோட மீடியன் பிஇ 21.9ல இருந்திருக்கு. அதாவது ஆவரேஜா நிஃப்டி 21.9ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு பிஇ வைஸ். இதுல 2-3 அனாமலி இருக்கும். அதாவது 2008 கிராஷ் போது நிஃப்டி ரொம்ப கரெக்ட் ஆகி கிட்டத்தட்ட 10-12 பிஇ கிட்ட போயிட்டாங்க. இப்போ 2020ல நடந்த கொரோனா பீரியட்லயும் நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 16-17 பிஇ கீழே வந்திருக்காங்க. அண்ட் அதுலேருந்து நடந்த ரெக்கவரியால நிஃப்டி 50 40 பிஇக்கு மேலேயும் போயிருக்காங்க. அந்த கெயின்ஸ்லாம் இமீடியட்டாக கிவ் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அனாமலி சுச்சுவேஷன் ரிமூவ் பண்ணாலுமே நிஃப்டி 50யோட மீடியன் பிஇ 21.5 to 22க்குள்ள தான் இருக்கணும். கரண்டாக நிஃப்டி 50யோட பிஇ 21.7. ஸோ நிஃப்டி ஓவர் வேல்யூடா? கண்டிப்பாக இல்லை. நிஃப்டி அண்டர் வேல்யூடா? அதுவுமே இல்லை. நிஃப்டி ஃபேர் வேல்யூ, கரெக்டாக இந்த மீடியன் ட்ரெண்ட் லைன் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி மீடியன் ட்ரெண்ட் லைன் கிட்ட நிஃப்டி 50 ட்ரேட் ஆகும்போது தான் எல்லா இன்வெஸ்டர்ஸ், அனலிஸ்ட், எக்கானமிஸ்ட், இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ரெண்டா பிரிஞ்சிருவாங்க. சில பேர் நிஃப்டி இப்பதான் வாங்கணும், நிஃப்டி இங்கேருந்து ஒரு புல் ரேலி கொடுக்க போகுதுன்னு பேச ஆரம்பிப்பாங்க. சில பேர் நிஃப்டி 50 இங்கேருந்து பயங்கரமா ஃபாலோ ஆக போகுதுன்னு பேச ஆரம்பிக்க போறாங்க. பட் இவங்க 2 பேர்ல யார் வேணா கரெக்டா இருக்கலாம். அந்த 2 சைட்லயும் இருக்கிற பீப்புளுக்கே எது கரெக்ட்னு தெரியாது. பட் தே ஹேவ் a 50% சான்ஸ் ஆஃப் பீயிங் ரைட். ஸோ அவங்க போல்டா அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்த நிறைய இன்ஃப்ளூயன்சஸே நிஃப்டி ஃபாலோ ஆக போகுதுன்னு ரொம்ப வருஷமாவே சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா நிஃப்டி 50 20-30% ஏதாவது ஒரு டைம்ல கரெக்டாக வாய்ப்பு இருக்கு. அப்போ நான் கரெக்டா சொல்லிட்டேன், கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன்னு அவங்க பெருமையா பேசிப்பாங்க. பட் இதுல கரெக்டா சொல்றதுக்கு எந்த பாயிண்ட்டுமே இல்லை. நம்ம கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்கிறது தான் முக்கியம். நிஃப்டி 50 அண்டர் வேல்யூடா 20 பி கீழே போகும்போது நம்மளுக்கு மார்க்கெட் நிறைய தடவை ரேலி ஆயிருக்குன்னு தெரியும், ரெக்கவரியில ரேலி ஆகும். அப்போ நம்ம பல்க் இன்வெஸ்ட் பத்தி யோசிக்கலாம். அண்ட் நிஃப்டி 25 பி 26 பின்னு போகும்போது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டேட்டுக்கு வரும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்றத யோசிக்கணும். அந்த டைம்ல நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மேபி அண்டர் வேல்யூடா இருந்தா அக்யூமுலேட் பண்ணலாமே தவிர அந்த டைம்ல பல்க் இன்வெஸ்டிங்கோ நிறைய பணத்தை மார்க்கெட்ல கொட்டுறதோ அவாய்ட் பண்றது பெட்டர். பட் நிஃப்டி இந்த மாதிரி ஃபேர் லைன்ல இருக்கும்போது நீங்க சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றது தான் மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட். இது இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங், ஆக்டிவ் ஃபண்ட் இன்வெஸ்டிங், பாசிவ் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பண்ற எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ்க்கு
சொல்றது. இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அப்போ நீங்கள் கம்பெனியை மட்டும் பார்த்தா போதும், அந்த பிஸ்னஸ் மாடல் மட்டும் பார்த்தா போதும், அந்த பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி பார்த்தா மட்டும் போதும். பட் இந்த மாதிரி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ரொம்ப டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஇ சார்ட் வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர். நிஃப்டி 50 ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அதுதான் வந்து நிஃப்டி 50யோட டிவிடெண்ட் ஈல்ட். நிஃப்டி 50ல 50 கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த 50 கம்பெனிஸ்ல பெரும்பான்மையான கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் டீல் கொடுக்குற கம்பெனி தான். ஸோ அந்த டிவிடெண்ட் டீலோட ஆவரேஜ் லாஸ்ட் 20 இயர்ஸ் பார்க்கும்போது 1.3 இருந்திருக்கு. அதாவது 1.3% ஈல்டு வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஆவரேஜா. கரண்டாக வந்து அவங்க 1.4 ஈல்டு கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது ஃபேர் வேல்யூடு தான். இங்கே வந்து மீடியம் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போனால் தான் நம்மளுக்கு அட்வான்டேஜஸ். அதாவது டிவிடெண்ட் டீல் அதிகமாக இருக்குன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸ் ஷேருக்கு 5 ரூபாய் டிவிடெண்ட் தராங்கன்னா 5% ஈல்டு. அந்த ஷேர் வந்து 50 ரூபாய் விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு அதே 5 ருபீஸ் டிவிடெண்ட் கிடைச்சதுன்னா 10% ஈல்டு. ஸோ இங்கே வந்து ஈல்டு அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நிஃப்டி 50 அண்டர் வேல்யூடுன்னு தெரியும். ஈல்டு எப்போல்லாம் மீடியம் ட்ரெண்ட் லைனு கீழே போகுதோ அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நிஃப்டி 50 இல்லைனா அதர் இண்டெக்ஸஸ் ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடானுக்கு நீங்கள் பிஇ ரேஷியோட ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் வச்சும் டிவிடெண்ட் ஈல்டோட ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி மிட் கேப் பற்றி பார்த்துருவோம். ஏன்னா நிஃப்டி 50 ஃபேர்லி வேல்யூடு நம்ம சார்ட் சொல்லுது. பட் நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா கிளியர்லி ஓவர் வேல்யூடு நம்மளுக்கு தெரியும். நான் வந்து நிஃப்டி மிட் கேப் 100 இண்டெக்ஸோட பிஇ சார்ட் எடுத்திருக்கேன். லாஸ்ட் 20 இயர்ஸில் அவங்க மீடியனா 22.2 பிஇல ட்ரேட் ஆயிருக்காங்க. நிஃப்டி மிட் கேப் 150 நீங்கள் ட்ராக் பண்ணாலுமே அவங்களோட மீடியம் பிஇ கிட்டத்தட்ட 27-28 கிட்ட இருக்கு. பட் கரண்டாக அவங்களோட பிஇ 30 கிட்ட இருக்கு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அவங்க மீடியம் பிஇக்கு கொஞ்சம் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து அங்கே ஒரு ஷார்ட் ரேலி கூட கொடுக்கலாம். பட் நிஃப்டி மிட் கேப் இஸ் ஓவர் வேல்யூட் தான் கம்பேர்ட் டு தேர் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ். நிஃப்டி மிட் கேப் 100 டிவிடெண்ட் டீல் வச்சு பார்க்கும்போது அவங்க ஓவர் வேல்யூன்னு தெரியுது. ஏன்னா அவங்களோட ஆவரேஜ் டிவிடெண்ட் டீல் லாஸ்ட் 20 இயர்ஸில் 1.3. பட் அவங்க இப்போ 0.9 தான் ஈல்டு ஆஃபர் பண்ணுறாங்க. மீடியன் டிவிடெண்ட் ஈல்டோட கரண்ட் ஈல்டு கம்மியாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி ஓவர் வேல்யூ. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே உங்கள் டிவிடெண்ட் ஈல்டு போகும்போது நீங்கள் நிஃப்டி மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் தான். இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங்னு வரும்போது த ஸ்டோரி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி மிட் கேப் 150யோட ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 20 இயர்ஸில் பார்க்கும்போது நிஃப்டி மிட் கேப் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக நிஃப்டி 50யை பீட் பண்ணியிருக்கு ரிட்டர்ன்ஸ் வைஸ். 15% நிஃப்டி மிட் கேப் 150 சிஏஜிஆர் ஆஃபர் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 வந்து 10.7 தான். பட் ஃபாலும் போது நிஃப்டி மிட் கேப் 150 கரெக்ஷன் வந்து ரொம்பவே அதிகம். ரீசெண்டாக 30% கிட்ட கரெக்டாக இருக்கு. இந்த 2024 செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் உள்ள ஆரம்பிச்சதுல 30% கரெக்ஷன். பட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 15% 10% தான் கரெக்டாக இருக்கு. மார்க்கெட் நல்லா வளர்ந்துட்டு வரும்போது நிஃப்டி மிட் கேப் 150 நல்லாவே அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். அட் த சேம் டைம் ஒரு ரிசெஷனோ கரெக்ஷனோ வரும்போது நிஃப்டி மிட் கேப் 150 அதிகமாக விழவும் செய்யணும். ஸோ நிஃப்டி மிட் கேப்பில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஸ்மால் கேப்பில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நிஃப்டி 50ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறத விட்டுட்டு எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் அசெட் அலோகேஷனை ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறது பெட்டர். அப்போ தான் உங்களால் ஒரு பேலன்ஸ்டு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ உருவாக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.